In this world, nothing can be said to be certain except death and taxes. இந்த உலகத்தில் எதையுமே உறுதியாக சொல்லிட முடியாது, ரெண்டு விஷயங்களை தவிர. ஒன்று நம்ம மரணம், இன்னொன்று நம்ம கட்ட வேண்டிய வரி. இந்த ரெண்டில் இருந்தும் யாரும் தப்பிக்க முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து நமக்கு வர்ற வருமானத்துக்கும் நம்ம வரி கட்டி தான் ஆகணும். எக்விட்டி அண்ட் டெப்டில் இன்வெஸ்ட் பண்ணுனா அதிலிருந்து வர்ற வருமானத்துக்கு இந்தியாவில் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், யூஎஸில் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், அந்த டேக்ஸை குறைக்க என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத விளக்கமாக இந்த எபிசோடில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய்மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். இந்தியாவோட கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். கேபிட்டல் கெயின்ஸ்னால் என்ன? இப்போ நான் ஒரு 10 லட்சம் ரூபாயை ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஒரு வருஷம் முடிவில் அது 11 லட்சமாக வளருது. அப்போ அந்த 1 லட்சம் ப்ராஃபிட் தான் கேபிட்டல் கெயின்ஸ். இப்போ இந்த கேபிட்டல் கெயின்ஸை நான் இன்னும் அனுபவிக்கலை, ஏன்னா நான் தான் இன்னும் விற்கலையே. அப்படின்னா அது அன்ரியலைஸ்டு கேபிட்டல் கெயின்ஸ். அன்ரியலைஸ்டு கேபிட்டல் கெயின்ஸுக்கு நாம் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ அதை விற்று லாபத்தை நாம் ரியலைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அது ரியலைஸ்டு கெயின்ஸாக மாறும். அந்த ரியலைஸ்டு கெயின்ஸுக்கு தான் நாம் டேக்ஸ் கட்டணும். இப்போ நான் அந்த 11 லட்சத்தை விற்கிற வரைக்கும் அதோட வரி பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வருஷம் முடிவில் மொத்த 11 லட்சத்தையும் விற்றுட்டேன்னு வைங்க. அப்போ என்னோடய ரியலைஸ்டு கேபிட்டல் கெயின்ஸ் என்ன? அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எனக்கு வந்த வருமானம் என்ன? அந்த ப்ராஃபிட் 1 லட்சம். அந்த 1 லட்சத்துக்கு தான் நான் டேக்ஸ் கட்டணும். ஒருவேளை நான் மொத்தத்தையும் விற்காமல் பாதியை மட்டும் விற்றுருந்தா அப்போ என்னோடய வருமானம் 1 லட்சத்தில் பாதி 50,000 இருந்திருக்கும். அதாவது ரியலைஸ்டு கெயின்ஸ் 50,000, அன்ரியலைஸ்டு கெயின்ஸ் 50,000 அப்படின்னு இருந்திருக்கும். அந்த ரியலைஸ்டு கெயின்ஸ் 50,000க்கு தான் நான் டேக்ஸ் கட்டணும். சுருக்கமாக சொல்லப்போனால், எந்த அசட்டை நாம் விற்று கேபிட்டல் கெயின்ஸை ரியலைஸ் பண்ணுறோமோ அந்த கெயின்ஸுக்கு தான் நாம் டேக்ஸ் கட்டணும். நம்ம விற்காமல் வச்சிருக்கிற அசட்ஸுக்கு அது கெயின்ஸில் இருந்தாலும் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, எவ்வளோ டேக்ஸ் கட்டணும்? அது 2 விஷயங்களை பொறுத்தது. முதல் விஷயம், எந்த மாதிரியான அசட்டுங்கிறத பொறுத்து டேக்ஸ் ரேட் மாறும். எக்விட்டிக்கு ஒரு டேக்ஸ் ரேட், டெப்ட்டுக்கு வேறு டேக்ஸ் ரேட். ரெண்டாவது விஷயம், இந்த அசட்டில் நம்ம எவ்வளோ நாள் வச்சுருந்தோம் அப்படிங்கிறத பொறுத்தும் டேக்ஸ் ரேட் மாறும். முதல்ல எக்விட்டியோட டேக்ஸ் ரேட்டை பார்க்கலாம். ஸ்டாக்ஸோ அல்லது எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோ 1 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்து அப்புறமா நாம் விற்றா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அது இந்தியாவில் 10%. ஆனால் இந்தியாவில் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு இன்னொரு சலுகையும் இருக்குது. முதல் 1 லட்சம் ரூபாய் கெயின்ஸுக்கு நாம் டேக்ஸ் கட்ட வேண்டாம். இப்போ நம்ம ரியலைஸ் கெயின்ஸ் அந்த வருஷத்துக்கு 2 லட்சம்னு வச்சுப்போம். அப்போது 1 லட்சம் போக மிச்சம் 1 லட்சத்துக்கு தான் நாம் டேக்ஸ் கட்டணும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரேட் 10% அப்படிங்கிறதுனால 1 லட்சத்தில் 10% 10,000 ரூபாயை நாம் டேக்ஸாக கட்டணும். ஒருவேளை நாம் 1 வருஷத்துக்கு உள்ளேயே விற்றுருந்தா அதிலிருந்து வர கெயின்ஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் அதுக்கு 15% டேக்ஸ் கட்டணும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு அந்த 1 லட்சம் சலுகை கிடையாது. இப்போ இந்த 2 லட்சம் ரூபாய் லாபம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு வைங்க. அந்த 2 லட்சத்தில் 15% 30,000 ரூபாயை நாம் டேக்ஸாக கட்டியிருப்போம். சரி, அப்போது டெப்ட் ஃபண்ட்ஸோட டேக்ஸ் ரேட் என்ன? டெப்ட் ஃபண்ட்ஸுக்கு டேக்ஸ் ரேட்டும் வேறு, லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் டெஃபினிஷனும் வேறு. 3 வருஷத்துக்கு மேலே டெப்ட் ஃபண்டை வச்சுருந்தா அது லாங் டேர்ம். 3 வருஷத்துக்கு கம்மியாக வச்சுருந்தா அது ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரேட் எக்விட்டிக்கு 10%னா டெப்ட் ஃபண்ட்ஸுக்கு 20%, பட் வித் இண்டெக்ஸேஷன். அது என்ன இண்டெக்ஸேஷன்? நாம் இந்த ஃபண்டை வச்சுருந்த காலகட்டத்தில் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ அதிகம் ஆகியிருக்குதோ அதை நம்ம லாபத்திலேருந்து குறைச்சிக்கலாம். இதுதான் இண்டெக்ஸேஷன். இதை கிளியர் டேக்ஸ் சைட்டில் எடுத்துக்காட்டோட விளக்கியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு ஒரு டெப்ட் ஃபண்டை வாங்கியிருக்கிறோம். 3 வருஷம் கழித்து அது 20,000 ரூபாய்க்கு வளர்ந்துருக்கு. அப்போது அதை நாம் விற்றோம்னா நம்மளோட ஆக்சுவல் ரியலைஸ்டு கெயின்ஸ் 10,000 ரூபாய். இண்டெக்ஸேஷன் இல்லாமல் நாம் அந்த 10,000 ரூபாய்க்கு 20% டேக்ஸ் கட்டியிருப்போம். அதாவது 2,000 ரூபாய் டேக்ஸாக கட்டியிருப்போம். ஆனால் இந்த 3 வருஷத்தில் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் 266 இருந்து 289 அப்படின்னு கூடியிருக்கு. அந்த கூடின சதவீதத்தை நம்ம வாங்கின காஸ்ட் 10,000ல் கூட்டிக்கலாம். அப்படி கூட்டினா நம்ம காஸ்ட் 10,947 ரூபாய் அப்படின்னு மாறி இருக்கும். இப்போ நம்ம லாபம் 9,053 ரூபாய். ஸோ இந்த இண்டெக்ஸேஷனால் கிட்டத்தட்ட 10% நம்ம கெயின்ஸில் இருந்து குறைஞ்சிருச்சு. இந்த இண்டெக்ஸேஷன்
நம்ம டெப் ஃபண்டை வச்சுருந்த காலத்தில் இருந்த இன்ஃப்ளேஷனை பொறுத்து மாறுபடும். இது டெப் ஃபண்டில் இருக்கிற லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். 3 வருஷத்துக்கு கம்மியாக நாம் இந்த டெப் ஃபண்டை வச்சுருந்தா அதிலிருந்து வர்ற கெயின்ஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அதோட டேக்ஸ் ரேட் நம்ம ஆர்டினரி இன்கம் டேக்ஸ் ரேட். அதாவது நம்ம நார்மலாக வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம் இல்லையா, அந்த சம்பளத்தில் இந்த கெயின்ஸை அடிஷ்னல் சம்பளமாக கூட்டிக்கணும். இதை புரிஞ்சிக்க நம்ம டேக்ஸ் ஸ்லாப்ஸை புரிஞ்சிக்கணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட். நம்ம சம்பாதிக்கிற முதல் 2.5 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது. அடுத்த 2.5 லட்சத்துக்கு 5% டேக்ஸ், அதுக்கடுத்த 2.5 லட்சத்துக்கு 10% டேக்ஸ். இப்படி நம்ம இன்கம் அதிகமாக ஆக அந்த கூடுதலான இன்கம்க்கு டேக்ஸ் ரேட்டும் அதிகம். 15 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்ச பணத்துக்கு டேக்ஸ் ரேட் 30%. ஸோ இப்போ நம்ம நார்மல் வருஷ சம்பளம் 8 லட்சம்னா அது கூட இந்த டெப் ஃபண்ட் லாபம் 10,000 ரூபாயை கூட்டிக்கணும். அப்போ இந்த 10,000 ரூபாயோட டேக்ஸ் ரேட் என்ன? 15%. ஸோ இந்த லாபத்தில் 15% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக கட்டியிருப்போம். அட, இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரேட் 20%-ஐ விட கம்மியாக இருக்க. ஆமாம், நம்ம டோட்டல் இன்கம் கம்மினா டெட் ஃபண்ட்ஸோட ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் ஃபாரின் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் டெட் ஃபண்டாக தான் டேக்ஸ் பர்பஸ்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படின்னா S&P 500, NASDAQ 100 மாதிரியான ஃபாரின் ஃபண்ட்ஸில் இருந்து வர்ற கெயின்ஸுக்கு டெட் ஃபண்ட் கெயின்ஸுக்கு எப்படி டேக்ஸ் கட்டுவோமோ அப்படி தான் அதுக்கும் கட்டணும். இவ்வளோ நேரம் நாம் ஒரு ஃபண்டோட லாபத்தை மட்டும் பார்த்தோம். ஆனால் ஆக்சுவலாக டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது எல்லா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸையும் கூட்டிக்கணும். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கால்குலேஷனும் அப்படி தான், எல்லா மொத்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸையும் கூட்டிக்கணும். கெயின்ஸ் சரி, லாஸஸ் அதாவது நஷ்டங்களை எப்படி கணக்கில் எடுக்க? அதை நாம் லாபத்திலேருந்து கழிச்சிக்கலாம். லாங் டேர்ம் லாஸ்னால் அதை லாங் டேர்ம் கெயின்ஸில் இருந்து தான் கழிச்சிக்க முடியும். ஆனால் ஷார்ட் டேர்ம் லாஸ்னால் அதை ஷார்ட் டேர்ம் கெயின்ஸில் இருந்தும் கழிச்சிக்கலாம், அல்லது லாங் டேர்ம் கெயின்ஸில் இருந்தும் கழிச்சிக்கலாம். இல்லை, என்னோட நஷ்டம் லாபத்தை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நஷ்டத்தை நம்ம 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். அப்படின்னா அடுத்த வருஷம் லாபத்தில் கழிச்சிக்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நமக்கு டேக்ஸ் ரூல்ஸ் தெரியுது. டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? ஸ்ட்ராட்டஜிக்கலாக கம்மியாக கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வர்ற மாதிரி நம்ம ஃபண்ட்ஸ் அல்லது ஸ்டாக்ஸை விற்கிறது தான் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங். இப்போ வருஷ முடிவில் ஒரு ஸ்டாக் அல்லது ஒரு ஃபண்டில் எனக்கு நல்ல கெயின்ஸில் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் அல்லது ஃபண்டில் நஷ்டத்தில் இருக்கிறேன். இப்போ அந்த நஷ்டமான ஸ்டாக்குக்கு ஸ்கோப்பே இல்லை, விற்றுடலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்தா இந்த கெயின்ஸில் இருக்க ஸ்டாக்கையும் விற்று நம்ம கேபிட்டல் கெயின்ஸை குறைச்சிக்கலாம். 2 நாள் கழித்து அந்த லாபத்தில் இருந்த நல்ல ஸ்டாக் அல்லது ஃபண்டை திரும்ப வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதை இந்தியாவில் அலோவ் பண்ணுவாங்க. யூஎஸில் இதை பண்ண முடியாது. யூஎஸில் இதை பண்ணுறதுக்கு திரும்ப வாங்கிறதுக்கு 2 நாளுக்கு பதிலாக 30 நாள் வெயிட் பண்ணி அப்புறமா தான் வாங்க முடியும். 30 நாளுக்கு உள்ளே வாங்கினா அதை வாஷ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவேஸ், இந்தியாவில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாததுனால கண்டிப்பாக இதை செய்யலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் டேக்ஸ் இல்லாமல் ஃப்ரீ 1 lakh கேபிட்டல் கெயின்ஸ் அலோவ் பண்ணுறாங்களே, அதை நம்ம டோட்டலாக அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். இப்போ நான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சுருக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதில் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கெயின்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த 1 லட்சம் கெயின்ஸை மட்டும் ரியலைஸ் பண்ணுற மாதிரி செலக்டிவான ஃபண்ட் யூனிட்ஸை விற்றுட்டு மறுபடியும் 2 நாள் கழித்து திரும்ப வாங்கிக்கலாம். அப்படி பண்ணுனா நான் எஃபெக்டிவாக 1 லட்சம் ரூபாயோட 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் 10,000 ரூபாயை மிச்சப்படுத்திட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு வருஷமும் இதை பண்ணுனா அதோட லாங் டேர்ம் சேவிங்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். இதே இது கணவன் மனைவின்னு 2 பேரோட அக்கௌண்ட்லேயும் பண்ணுனா டபுள் தமக்கா. இது வரைக்கும் இந்தியாவில் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தோம். ஆனால் யூஎஸில் எப்படி? கிட்டத்தட்ட அதே தான். ஆனால் சில வித்தியாசங்கள் இருக்குது. முதல் வித்தியாசம் டேக்ஸ் ரேட். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது யூஎஸில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோட டேக்ஸ் ரேட் சார்ட். மேரிட் ஃபைலிங் ஜாயின்ட்லினா முதல் $80,800 0% டேக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட அந்த வருஷ மொத்த வருமானம் இன்க்ளூடிங் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் $80,800 கீழே இருந்தால் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸே கிடையாது. ஏர்லியாக ரிட்டையர் ஆகிறதுக்கு இது கூட ஒரு மோட்டிவேஷனாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கேபிட்டல் கெயின்ஸ் தவிர வேறு எந்த இன்கமும் இல்லாத பட்சத்தில் $80,000 வர 0% டேக்ஸுக்கு ஈஸியாக கேபிட்டல் கெயின்ஸை ரியலைஸ் பண்ணலாம். 80,000லேருந்து
500,000 வர உள்ள இன்கம்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரேட் 15%. நம்ம ஃபுல் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம்னா நம்மள முக்கால்வாசி பேர் இந்த கேட்டகரியில் தான் வருவோம். $500,000 மேலே இன்கம் இருக்கிறவங்களுக்கு 20% டேக்ஸ் ரேட். இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் இன்கம் டேக்ஸ் ரேட் என்னவோ அதுதான் இதுக்கும் அப்ளிகபிள். இப்போ நம்ம வருஷ இன்கம் $100,000 மேரிட் ஃபைலிங் ஜாயிண்ட்லிக்கு அது 22% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வருது. அப்போ நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு 22% டேக்ஸாக கொடுக்கணும். இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற இன்னொரு வித்தியாசம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் மட்டும்தான் குறைக்க முடியும். இந்தியாவில் பண்ணுற மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோட பண்ண முடியாது. அடுத்த வித்தியாசம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாஸ் சேல்ஸ் ரூல். ஒரே ஸ்டாக்கை அல்லது ஃபண்டை டேக்ஸ் பர்பஸ்க்காக விற்றுட்டு உடனே வாங்க முடியாது. டேக்ஸில் லாஸ் காட்டணும்னா 30 நாள் கழித்து தான் திரும்ப வாங்கணும். அப்புறம் யூஎஸில் எக்விட்டிக்கும் பாண்ட்ஸுக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரேட்டில் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுக்கும் போத் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரேட் ஒன்று தான். அதே மாதிரி ஹோல்டிங் பீரியட்லேயும் வித்தியாசம் கிடையாது. ரெண்டுலேயுமே 1 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தா லாங் டேர்ம், 1 வருஷத்துக்கு கம்மியாக வச்சுருந்தா ஷார்ட் டேர்ம். இது நான் ஜென்ரலாக சொல்கிறேன். சில ஸ்பெசிஃபிக்கான பாண்ட் ஃபண்ட்ஸுக்கு டேக்ஸ் ரேட் மாறுபடலாம். லோக்கல் முனிசிபல் பாண்ட்ஸுக்கு டேக்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் பாண்ட் ஃபண்ட்ஸ் வாங்குறதா இருந்தால் அதோட ஸ்பெசிஃபிக் டேக்ஸ் ரூல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா வாங்குங்க. இப்போ உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் வீடியோவில் எல்லா சினரியோவையும் கவர் பண்ணிட முடியாது. நான் மிஸ் பண்ணின உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஆல்சோ நான் இங்கே ஷேர் பண்ண டீட்டெயில்ஸை வேத வாக்காக எடுத்துக்காதீங்க. நானும் மனுஷன்தான், தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டேக்ஸ் ரிலேட்டடாக எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் டேக்ஸ் அட்வைசர்கிட்ட பேசி கரெக்டானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.